பற்களும் சரி, மண்டையோடும் சரி, எலும்புகளும் சரி பல மில்லியன் ஆண்டுகள் மண்ணில் புதையில் இருந்தாலும் எளிதில் சிதைவுறாமல் அப்படியே அடுத்தடுத்து செய்யப்பட்ட ஆய்வுகளில் நமக்கு 13 மண்டை ஓடுகள் கிடைக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆய்வுகள் கொடுக்கப்படவே இல்லை. வயதானவர்களை அப்படியே முழுசான பானையில் வச்சுருவாங்க. ஏன்னா பானை பெருசாக இருக்கும், தாழி வச்சுருவாங்க. அதனால் அது பேர் முதுமக்கள் தாழின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த எலும்புகள் எரிக்கப்பட்டு அதனுடைய மிச்சங்களாக 13 மண்டையோடு 2 மண்டையோடு தான் பண்ணுறாங்க. ஒன்று திராவிட மண்டையோடாகவும் இன்னொன்று ஆரிய மண்டையோடாக அமைந்து விட்டது. தற்செயல் ஒரு பானைக்கு வெளியே தான் கீரல் குறியீடு இருக்கும், கிராஃபிட்டி மார்க்ஸ் இருக்கும். பானைக்கு உள்ளே கிராஃபிட்டி மார்க்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மை இந்த தமிழ் மண்ணில் புதைக்கப்பட்டு விட்டது. நம்ம தமிழர்களை அவர்கள் கோஸ்ட் சொல்லல் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு என்னுடைய கருத்தை போகிற போக்கில் சொல்லியிருந்தாங்க. ஒழிய ராகுல் பத்திர கருத்து தான் அவங்க தூக்கி பிடிச்சி பேசினாங்க. அதனால் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டேன். அது ஒரு மனிதனுடைய மண்டையோடு நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கவுண்ட்டு அது தப்புன்னு சொன்னேன். மண்மரபு நேயர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி மண்மரபில் பார்த்திங்கன்னா பல ஆளுமைகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெரிய பெரிய பேரறிஞர்கள். நீங்கள் உங்களுக்கு அவங்க எல்லாருமே ஒரே இதில் கொண்டு அப்படியே சேர்த்துடணும் அப்படிங்கிற ஆவல் தான் எங்களுடைய மண்மரபுக்கு. இன்றைக்கி மிகச்சிறந்த மானிடவியல் நிபுணர், இந்தியாவிலேயே தலை சிறந்த மானிடவியல் நிபுணர் மண்மரபு யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பெயர் முனைவர் சி. மகேஸ்வரன். நான் அருங்காட்சித்துறையில் காப்பாட்சியராக பணி செய்து என்னுடைய அருங்காட்சிய பணியினுடைய இறுதி நிலை வரும்பொழுது பழங்குடி நலத்துறையில் பிற பணியாக சென்று அந்த தமிழ்நாட்டினுடைய ஒற்றை பழங்குடி ஆய்வுலகமாக திகழக்கூடிய உதகையில் உள்ள பழங்குடி ஆய்வுலகத்துடைய மேனாள் இயக்குநராக இருந்தேன். இயக்குநராக பணி செய்து 2 ஆண்டுகள் மேலே பணி செய்து 2014 ஓய்வு பெற்றேன். மிக அண்மையில் 2022 டிசம்பர் காலகட்டத்தில் இந்திய அரசு சமூக அறிவியல் ஆய்வு குழு வழங்கக்கூடிய நல்கையை பெற்று கொரிதித்தனை மக்களாகிய குறவர்களுடைய வாழ்வியல் சிக்கல் பற்றி ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். அது காலத்தால் 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் அந்த பணி நிறைவு என்பது இந்த ஓராண்டு கூடுதலாக எடுத்துக்கொண்டு டிசம்பர் 2025 நிறைவு செய்ததாக உள்ளேன். இன்றைக்கு நாம் பார்க்க முனையக்கூடிய தலைப்பு ஆங்கிலத்தில் பேலியோ ஆந்த்ரோபாலஜி என்று குறிப்பிடுவோம். தொல் மாந்தவியல் சொல்லக்கூடியது. மனிதனுடைய தொன்மை நிலையில் மனிதன் எப்படி இருந்தான், என்னென்ன வகைமையாக அந்த மனிதர்கள் இருந்தார்கள், அந்த மக்களை படிப்பதற்கான பொருள்கள் எந்த பொருளை வைத்து அந்த படிப்பை படிக்கிறோம், அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய உண்மைகள் என்ன, அந்த உண்மையை வைத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்ம மாந்தவியல் ஆய்வை எப்படி கொண்டு செலுத்துவதாக பேசக்கூடியது தான் இந்த தொல் மாந்தவியல் சொல்வதை பேலியோ ஆந்த்ரோபாலஜி. உங்களுக்கெல்லாம் தெரியும், மானிடவியல் என்பது மாந்தவியல் என்றோ மானிடவியல் என்றோ பல சொற்களால் சொல்லப்பட்டால் அது ஒரு முழுமையான மனிதரை பற்றி படிக்கக்கூடிய முழுமையான ஒரு ஆய்வு அணுகுமுறை, ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்று குறிப்பிடுவார்கள். முழுமையானது எந்த வகையில் முழுமையானதுன்னா, மனிதருடைய மூளை வளத்தையும் அது மூளை எப்படி சிந்திக்கிறது என்பதை பற்றி மட்டும் பேசக்கூடியது அது உளவியல், சைக்காலஜி. அதுபோல் மனிதர்கள் சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக சமூகத்தின் உறுப்பினராக இருந்து சமூகத்தோடு ஊடாடக்கூடிய விஷயத்தை பேசக்கூடிய சமூகவியல், சோஷியாலஜி. இப்படி பல்வேறு சமூக அறிவியல்கள்
ஒரு ஒரு கூரை மட்டும் மாந்தவியலுடைய மனிதரை பற்றிய ஒரு கூரை மட்டும் பார்க்கணும். அல்லது மனிதனுடைய முழுமையான கூறுகளை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து ஒன்றோடு இணைத்து பார்க்கக்கூடிய பார்வையை தரக்கூடியது ஆந்த்ரோபாலஜி என்று ஆங்கிலம் சொல்லக்கூடிய மானிடவியல் மாந்தவியல். அதில் 4 பிரிவாக நம்ம பொதுவாக பார்க்குறோம். ஒன்று, மனிதர்கள் விட்டு சென்ற எச்சங்களை வைத்து கொண்டு அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று ஊகித்து அந்த பண்பாட்டை மீட்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை. அதை தொல்பழங்காலம் என்ற சொல்லால் தொல்லியல் துறையினர் குறிக்கிறார்கள். அதை விரித்து குறிப்பிட்டால் வரலாற்று முற்பட்ட காலம் ப்ரீஹிஸ்ட்ரி என்று ஒரு சொல்லாலும், வரலாறு முற்பட்ட கால தொல்லியல் ப்ரீஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜி இன்னொரு சொல்லாலும் அவர்கள் மானிடவியல் ஒரு பிரிவாக இருப்பதனால தொல்லியல் சார் மானிடவியல் ஆர்கியாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி சொல்லாலும் குறிப்பிடுவார். இது முதல் நிலை. அடுத்த நிலையில் மனிதனுடைய உடல் சார்ந்த கூறுகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எந்த இனக்குழு வகைமையை சார்ந்தவர்கள், அவருடைய இனக்குழு பண்புகளில் மரபணுக்களால் அவர்களுக்கு என்னென்ன வகையான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று படிக்கக்கூடிய அந்த ஜீனோமிக்ஸ் என்று சொல்லி மரபணு ஆய்வு. அது அப்புறம் இந்த மரபணு குறைகளை சரி செய்வதற்கான புதிய மரபணு ஆய்வு யூஜெனிக்ஸ் சொல்லக்கூடியது. இப்படி பல்வேறு உயிரியல் சார்ந்து மனிதனை பார்க்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆந்த்ரோபாலஜி சொல்வது தான் உடல் சார் மானிடவியல் சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி. இது 2வது நிலை. அடுத்தது, மனிதனை சமூகத்தினுடைய அடித்தளத்தில் ஒரு பகுதியாக பார்த்து சமூகத்துக்கு மனிதனுக்குமான தொடர்புறை பார்த்து பேசக்கூடியது சமூக மானிடவியல் என்ற சொல்லல சோஷியல் ஆந்த்ரோபாலஜி சொல்கிறோம். இது பிரிட்டிஷ் ஆந்த்ரோபாலஜி சொல்லக்கூடிய பிரித்தானிய மானிடவியலாளர்களுடைய பார்வை. இதே அமெரிக்க மானிடவியலாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பண்பாடு என்பது தான் நிலைக்களம், பண்பாட்டு பின்னணியில் மனிதனுடைய உறவுகளை பற்றி பேசணும்னு சொல்கிறது. அது பண்பாட்டு மானிடவியல் என்று சொல்லக்கூடிய கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜியை பார்க்குறோம். நம்ம பல வகையில் பிரித்தானிய அணுகுமுறையில் இருந்தாலும் நம்ம அமெரிக்க அணுகுமுறையும் கையில் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் 2ஐயும் இணைத்து சமூக பண்பாட்டு மானிடவியல் சோஷியோ கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி சொல்லக்கூடிய ஒரு முறையும் வச்சுருக்கிறோம். நிறைவாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, மனிதன் பேசுமொழி என்ன, மனிதன் பேசுமொழி எப்படி தோன்றியது, சைகை மொழியாக சொல்லி படங்கள் மொழியாக சொல்லி அதுக்கப்புறம் பேச்சு மொழியாக பேச்சு மொழிகள் ஒரு பகுதியில் உள்ளவங்க ஒரு மொழி பேசுகிறாங்க, இன்னொரு வேற்று மொழியாக பல்வேறு மொழிகளாக பிரிந்த வரலாறு சொல்வது. இப்படி மனிதனுடைய பண்பாட்டுக்கும் மொழிக்குமான தொடர்பு, மொழிக்கும் பண்பாட்டுக்குமான இடையுறவு என்று பேசக்கூடிய அந்த துறையை நம்ம பிரிவை மொழியியல் சார் மானிடவியல் சொல்கிறோம், லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரோபாலஜி. அப்போ மானிடவியல் சொல்கிற ஆந்த்ரோபாலஜி என்பது இப்படி 4 பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 பிரிவுகளில் 2வது பிரிவையும் முதல் பிரிவையும் இணைத்து பார்க்கக்கூடிய பார்வையை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். அதாவது மனிதன் விட்டு சென்ற எச்சங்கள்னால் மனிதன் விட்டு சென்ற 2 பகுப்பாக பார்க்கிறோம். ஒன்று மனிதனுடைய எச்சங்கள், அதாவது மனிதனுடைய எலும்புகள், பற்கள், அவருடைய மண்டையோடு இதை வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை, அது ஒன்று. இன்னொன்று மனிதன் உருவாக்கி விட்டு சென்ற பொருள்களுடைய எச்சங்கள். அது நம்ம முதல்ல ஹியூமன் ரிமைன்ஸ் சொல்லுவோம். இது ஹியூமன் மேட் ரிமைன், மனிதன் உருவாக்கிய பொருள்களுடைய எச்சங்கள். இதை வைத்துக்கொண்டு சொல்வது, இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு சொல்கிறது தொல்லியலுடைய பாடுபொருள். தொல்லியல் 2ஐயும் பார்க்கும். மனிதனுடைய எச்சங்களை பற்றியும் பேசுவோம், மனிதன் உருவாக்கிய பொருள்கள் எச்சங்களையும். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் பகுதிக்கு மனிதன் உருவாக்கிய பொருள்களுடைய எச்சங்களை பற்றி படித்து அதன் மூலமாக மனிதன் எப்படி இருந்தான் என்று சொல்லக்கூடிய மீட்புறாக்கும் முயற்சிகள், ரீகன்ஸ்ட்ரக்ட் தி பாஸ்ட் ஹியூமன் லைஃப், அது சொல்லக்கூடியதாக தொல்லியல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தொல்லியலில் மனிதனுடைய எச்சங்களாக இருக்கக்கூடிய எலும்புகள், பற்கள், மண்டையோடுகள் இவற்றையும் நம்ம முதன்மை தரவுகளாக கொள்ள வேண்டும், தள்ளக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ தான் அந்த நிலை வரும்போது தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தொல் மானிடவியல் சொல்லக்கூடிய பேலியோ ஆந்த்ரோபாலஜி நமக்கு முதன்மையாக வருகிறது. இந்த பேலியோ ஆந்த்ரோபாலஜியில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 3 முக்கிய கூறுகள். ஒன்று மண்டையோடு, இன்னொன்று எலும்புகள், அடுத்தது பற்கள். இந்த பற்களும் சரி, மண்டையோடும் சரி, எலும்புகளும் சரி பல மில்லியன் ஆண்டுகள் ஆனாலும் மண்ணில் புதையிருந்தாலும்
எளிதில் சிதைவுறாமல் அப்படியே இருக்கும். குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா பற்கள் வந்து அவ்வளோ எளிதில் வந்து முற்றாக அழியாது. ஆனால் மனிதனுடைய எலும்புகளையும் பற்களையும் மண்டையோடையும் வைத்துக்கொண்டு மனிதன் எப்படிப்பட்ட உடற்கூறு வகைமையில் இருந்தான், எந்த இனக்குழு ரேஸ் அப்படி சொல்கிறது, அவனுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது, என்ன வகையான உணவு சாப்பிட்டா, வெறும் பயிரின உணவுகள் சாப்பிட்டானா இல்லை விலங்கின உணவு சாப்பிட்டானா, ரெண்டையும் கலந்து பயிர்களையும் விலங்குகளையும் சாப்பிடக்கூடிய முறையில் இருந்தானா அப்படின்றது பார்க்கக்கூடியது. அது அவருடைய பற்களுடைய தேய்மானத்தை வைத்துக்கொண்டு பார்த்தது. இப்படி பார்க்கறதுக்கு பல் பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய மண்டையோருடைய அளவை வைத்துக்கொண்டு அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள், அதாவது வெள்ளை இனத்தை சார்ந்தவர்களா காக்கசாய்டா, இல்லை கருப்பினமா நீக்ராய்டா, இல்லை மஞ்சள் இனம் சொல்லக்கூடிய மங்களாய்டா, இல்லை மஞ்சள் இனமும் கருப்பினமும் சேர்ந்த கலவையாக உள்ள 4வது பெரிய இனமாகிய தெற்கு இனம் என்று சொல்லக்கூடிய புரோட்டோ ஆஸ்ட்ரல். புரோட்டோனா முதல், ஆஸ்ட்ரல்னா சவுத்து, முதல் தென்னிந்திய மனித வகை என்று சொல்லக்கூடிய புரோட்டோ ஆஸ்ட்ரல். இப்போ நம்ம திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள், அது குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு மண்டையோட அமைப்பில் இருப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்தது. அதனால் முதலாக வந்து தோண்டி எடுத்து பார்த்து நமக்கு வந்தது வந்து இந்தியாவில் முதல் ஆய்வு என்பது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயே வந்த முதல் ஆய்வு என்பது ஆதிச்சநல்லூரில் உள்ள ஆய்வு. இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரித்ததில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகலை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து ஆதிச்சநல்லூர் என்று சொல்கிறோம். ஆதி எச்ச நல்லூர் என்பதாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிட்றாங்க. பழைய எச்சங்களுடைய தொகுப்பு அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஆனால் ஆதித்தன் இந்த அரசன் வாழ்ந்த ஊரில் ஆதித்தநல்லூர் பேச்சு வழக்கில் ஆதிச்சநல்லூர் என்று ஆனதாக குறிப்பிடுவார்கள். எது எப்படினாலும் ஆதிச்சநல்லூர் என்பது முதலாக அங்கே ஜொஹோர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மானிய மானிடவியலாளர் வந்து அந்த இடத்துக்கு பற்றி கேள்விப்பட்டு அவர் தென்னிந்தியா முழுக்க பயணம் செய்கிறாரு. அங்கே கிடைக்கிற பொருள்கள் எலும்புகள் எல்லாம் திரட்டுறாரு. அதை வந்து ஜெர்மனியில் அமைக்கப்பட உள்ள ஒரு அருங்காட்சியத்தை கொண்டு செல்வது அவருடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் முறையாக வந்து அந்த பகுதியில் எந்த பகுதிக்கு போகிற அந்த பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பார்த்து இந்த இடத்துல நான் ஆய்வு செய்து பொருளை திரட்டி நான் ஜெர்மனி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் செய்கிறாரு. அப்படி அனுமதி பெற்று செய்யும்போது இங்கே உள்ள பிரித்தானிய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கேருந்து ஜெர்மனிலேருந்து வந்தவர் இங்கேருந்து பொருளை திரட்டி கொண்டு போகிறாரு, அங்கே போய் வைக்க போகிறாரு. அப்போ அது முக்கியமான பகுதியாக வந்து ஆதிச்சநல்லூர் இருக்குது. அந்த ஆதிச்சநல்லூரில் பொருள்கள் என்ன நம்மளும் தெரிஞ்சுக்குவோம்னு சொல்லி ஜொஹோரை பின்பற்றி பின்னாடி வந்து அப்போ சென்னை அருங்காட்சியகத்தினுடைய அப்போ பேர் வந்து மெட்ராஸ் மியூசியம், அதனுடைய அப்போதைய தலைவராக இருந்தவர் ஹெண்டர்சன் சொல்லக்கூடிய ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர், அவர் மானிடவியலாளர். அவர் வந்து ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு அவரே நேரடியாக போய் ஆய்வு செய்கிறார். இப்படி ஹெண்டர்சன் தொடங்கி ஜொஹோர் தொடங்கி இது ஹெண்டர்சன் பின்பற்றி அடுத்தடுத்து செய்யப்பட்ட ஆய்வுகளில் நமக்கு 13 மண்டை ஓடுகள் கிடைக்குது. ஆதிச்சநல்லூர் மண்டை ஓடு கிடைக்குது. இந்த 13 மண்டை ஓடுகளையும் மெட்ராஸ் மியூசியம் சொல்லக்கூடிய இன்றைய சென்னை அருங்காட்சி தொகுப்பில் இருக்குது. அப்போ அந்த மண்டை ஓடுகளுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்பொழுது இதை ஆய்வு செய்வதற்கு அதை என்ன செய்யலான்னு பார்க்குறப்ப இதை வந்து நம்ம ஏன் லண்டனுக்கு கொண்டு போய் ஆய்வு செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு செய்யும்போது அவர்கள் ஒரு முறை பயணம் செய்யும்போது வான்வெளி பயணத்தின் போது சில மண்டை ஓடுகள் நொறுங்கிவிட்டது. திரும்ப அதை ஒட்டி சரி பண்ணுறாங்க. அடுத்த முறை பண்ணுறப்போ முதல் உலகப் போர் வருது, அதனால் தடைப்படுது. அதுக்கு முதல் உலகப் போருக்கு பிறகு வந்து அவங்க செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம 13 மண்டையோடு கொண்டு போகணும், அத்தனையும் அழிஞ்சு போனால் வம்புன்னு சொல்லிவிட்டு 2 மண்டையோடு மட்டும் எடுக்கலான்னு ஒரு ரேண்டமாக வந்து 2 மண்டையோடு எடுக்கிறாங்க.
ரெண்டமாக எடுத்த மண்டை ஓடுகளுடைய அந்த உடல் அளவு வைத்துக்கொண்டு மண்டை ஓட்ட அளவு வைத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது இது கருப்பு இனமாக வெள்ளை இனமாக மஞ்சள் இனமாக இல்லை வந்து கருப்பும் மஞ்சளும் சேர்ந்த அந்த தொல் ஆஸ்திரேலியமான அவங்க பார்க்க முயற்சி செய்யும்போது ஒரு மண்டையோடு வந்து தொல் ஆஸ்திரேலிய இன மண்டையோடாகவும் இன்னொரு இது வந்து வெள்ளை இனம்னு சொல்லக்கூடிய அந்த காக்கசாய்டு அதனுடைய வகையாகவும் அமையுது. அப்போ வந்து இந்தியாவில் உள்ள இனங்கள் வந்து 2 இனங்களும் சேர்ந்து இருந்தது, ஒரு கலப்பின வாழ்விடமாக இந்தியா இருந்தது, தென்னிந்தியா இருந்தது என்ற முடிவுக்கு அவங்க வராங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆயுதத்தில் கொடுக்கப்படவே இல்லை. அது தெற்கில் அமைந்ததுனால, தமிழ்நாட்டில் அமைந்ததுனால அது என்ன வகையான அரசியல் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. நான் வந்து ஆயுதத்தில் பற்றி ஆய்வுகளை வந்தப்போ பார்த்திங்கன்னா சென்னை அரசர் காட்சியினுடைய தொகுப்புகளில் முதன்மையான தொகுப்புகள் சொன்னோம்னா சில ஊர்களை அடிப்படை சொல்ல முடியல. முதல் இடம் வகுப்பு ஆயுதத்தில் ஆய்வு. அது மனிதனுடைய எச்சங்கள்னு சொல்கிறப்ப எலும்புகள், மண்டை ஓடுகள், பற்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. மனிதன் உருவாக்கியதுன்னு பார்க்கும்போது முதுமக்கள் தாடி உள்ளிட்டு தாடியில் வைக்கப்பட்டிருந்த தாடி சுற்றி வைக்கப்பட்டிருந்த சுடுமண் பாண்டங்கள், அது கருப்பு சிவப்பு பாண்டத்தில் ஆரம்பித்து சிவப்பு பாண்டம் முழு கருப்பாக இருக்கக்கூடிய பாண்டங்கள் பல வகையான பாண்டங்கள் கிடைச்சிருக்குது. இது இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு அது எலும்புகளை புறந்தல்லாமல் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் பற்களையும் அவங்க வந்து காட்சிப்படுத்தினாங்க சென்னை அரசரங்காட்சியில். ஆனால் அதை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிறது என்பதை பற்றி அவர்கள் வந்து நினைக்கல, தவறிவிட்டார்கள். பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அதுக்கு முக்கியத்துவம் வரவும் நினைச்சு என்ன பண்ணாங்க, இதை பொறுத்தெல்லாம் 13 முழு மண்டையோடுகளை வந்து அவர்கள் கிடைச்சி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும், மனிதனுடைய முழு எலும்பு கூட சொல்கிறதில் வந்து முதல்ல துண்டிக்கப்படுவது என்பது தலையாக தான் இருக்கும். ஏன்னா தலைக்கும் இதுக்கும் சேர்க்கக்கூடிய அந்த முதுகெலும்பு தொடரில் எளிதில் தனியாகிடும், தலை தனியாகிடும். அப்புறம் புறத்துறுப்புகள் வரும்போது கை எலும்புகள், கால் எலும்புகள் அது ஆகிடும். இடையில் இருக்கக்கூடிய இடுப்பு எலும்பு என்பது கொஞ்சம் வன்மையாக இருக்கும், அது வந்து நிலைத்து இருக்கும். முதுகு முள்ளெலும்பு தொடரும் இடுப்பு எலும்புகளும் வந்து உடலியல் கூறில் வந்து அழுத்தமான ஒரு எலும்புகளாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இவங்க முதுமக்கள் தாழிகளில் வந்து எலும்புகளை பார்த்துருக்குறாங்க. எல்லோரும் பார்க்குறப்ப என்னென்னா முதுமக்கள் தாழி என்ற சொல்லை வந்து நான் வந்து அதுக்கு முதல்ல ஈமத்தாழின்னு சொல்ல பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டால், முதுமக்கள் தாழி என்று சொல்லும்போது தவறான ஒரு மக்கள் நம்பிக்கையில் வந்து உள்ளார வந்து உட்கார்ந்துருது. அதாவது இறந்து போகும் நிலையில் உள்ள வயதானவர்களை அப்படியே முழுசாக அந்த பானையில் வச்சுருவாங்க. ஏன்னா பானை பெருசாக இருக்கும், தாழி வச்சுருவாங்க. அதனால் அது பேர் முதுமக்கள் தாழின்னு சொன்னாங்க. அது பேச்சு வழக்க மதக்கா தாழின்னு சொல்லுவாங்க, தெற்கு பாகத்தில் உச்சரிக்க தெரியாமல் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் அந்த எலும்புகள் வந்து எரிக்கப்பட்டு அதனுடைய மிச்சங்களாக முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்பட்ட எலும்புகளுடைய தொகுப்பாகவோ புதைக்கப்பட்ட எலும்புகளை திரும்ப வந்து எடுத்து வைத்த தொகுப்பாகவும் இருக்குது. அதை வந்து 2ஆம் நிலை புதைப்போம், செகண்டரி பரியல் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ கிடைச்ச எலும்புகளை திருப்பி வந்து 2வது புதைக்கக்கூடிய முறை தான் வருது. இப்போ ப்ரைமரி டிஸ்போசல் மேபி கிரிமேஷன் ஆர் டிஸ்போசல். செகண்டரி இதுதான் வந்து இதுதான் வந்து பரியலாக இருக்குது, 2ஆம் நிலை புதைப்பாக தான் இருக்குது. ஆனால் தற்செயலாக சில முதுமக்கள் தாழிகள் என்று சொல்லக்கூடிய ஈமத்தாழிகளில் முழு எலும்பு கூடுகள் சில இதில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைந்த நிலையில் கூட வந்து எலும்புகள் கிடைத்திருக்கு. ஆண் எலும்பு கூட பெண் எலும்பு கூட தனித்தனியாக கிடையாது, குழந்தைகள் எலும்பு கிடைச்சிருக்குது. முழுதாக மனிதனை வைத்து புதைப்பது என்பது பிரைமரி டிஸ்போசல் என்பது மிக அரிதாக காணப்படக்கூடிய செய்தி. இதுதான் மற்ற ஊர்களையும் உள்ளதிலும் இருக்குது. ஆய்ச்சலூர் உதவிகளுக்கல்ல. ஆய்ச்சலூர் ஆய்வுகளில் வந்து பார்க்கும்போது பார்த்தா ஆய்ச்சலூர் மண்ணே வந்து ஒரு செம்மண் பூமிகள். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து நம்ம தேரிக்காடுன்னு சொல்லக்கூடிய
மணல் துகள்கள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த அந்த தேரி காடுன்றதில் பார்த்திங்கன்னா காற்றின் போக்குக்கு தகுந்த மாதிரி அந்த மணல் குன்றுகள் வந்து அந்த அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா காற்று அடிக்கும்போது ஒரு வகையான உருவத்தில் இருக்கக்கூடியது, அடுத்த காற்று வரும்போது அதை கலைக்கப்பட்டு மாற்றப்படும், அப்படி இருக்கும். அந்த பகுதியில் வந்து என்ன முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா, அந்த கற்காலத்தை வந்து மனிதனை உருவாக்கிய முதல் கருவிகள் வந்து கற்கருவிகள். அந்த கற்கருவிகளில் வந்து தான் கையில் பிடித்து கொண்டு கூர்முனையாக உருவாக்கி கொண்டு அதை பயன்படுத்துவது பழைய கற்காலம் சொல்கிறோம். அடுத்து அந்த கருவிகள் செய்யும்போது துகள்கள் விழும். துகள்கள் எல்லாம் வந்து வைத்து கொண்டு அதையும் நுட்பமாக பயன்படுத்துறது இடைக்கற்காலம். மிக சின்ன சின்ன செதில்களையும் வைத்துக்கொண்டு அதில் வந்து ஒரு எலும்புலையோ ஒரு மர சட்டகத்திலையோ வச்சு புதைச்சிட்டு பயன்படுத்தலான்னு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வந்து நுண்கற்கருவி காலம். அதுக்கு பிறகு கற்கருவிகளை கரடுமுரடாக பயன்படுத்துறதை விட வந்து வளவளப்பாக்கி பாலிஷ் பண்ணி பயன்படுத்தினோம்னா அது சிறப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்துக்கும் இடைக்கற்காலத்து நடுவில் உள்ள காலம் நுண்கற்கருவி காலம். அது மைக்ரோலித்திக் ஏஜ்னு சொல்லுவோம், மைக்ரோலித்திக் பீரியடு சொல்லுவோம். அந்த மைக்ரோலித்திக் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த செதில் கற்கருவிகள் உள்ள பகுதி தான் அந்த தேரிக்காடு. தேரிக்காடு என்பது ஒரு மணல் காடு இல்லை, மணல் மக்கள் பயன்படுத்திய எலும்புகளும் இருக்கக்கூடிய ஒரு செதில் எலும்புகள், ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம். ஃப்ளேக் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய பகுதி. அது அதனுடைய சிறப்பு. அதனால் புதைப்பு இரண்டாம் நிலை புதைப்பாக தான் இருந்தது. கூடவே வந்து வணிகர்கள் பயன்படுத்திய நுண்கற்கருவிகளும் கிடைத்தது. இது அங்கே ஆதிச்சநல்லூர் பகுதியினுடைய ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் பகுதி பரப்பில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன போல் இந்த முதுமக்கள் தாடி என்று சொல்லப்பட்ட தற்போது நாங்கள் மாற்று சொல்லாக ஈமத்தாடி. ஈமம்னா மனிதனுடைய இறுதி நிலையை குறிக்கக்கூடிய சொல். அது இப்போ அதில் பயன்படுத்தப்பட்ட தாடி ஈமத்தாடி என்று சொல்ல தான் பயன்படுத்துகிறோம். ஃபியூனரரி ஏர்ன்ஸ் என்ற பேரில் பரியல் ஏர்ன் என்பதாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த இதில் வந்து எலும்புகள் வந்து எடுத்து வைத்தார்கள். அந்த எலும்புகள் மண்டை ஓடுகளை எடுத்து வைத்தார்கள். மண்டை ஓடுகள் பின்னணி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலான்ற இதில் பின்னணியாவது பயன்படும் எடுத்து வைத்தார்கள். அப்படி 13 மண்டை ஓடுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இங்கே ஆய்வு செய்ய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி லண்டனுக்கு கொண்டு போகுது. அது ஒரு வானூர்தி நேர்ச்சியினால் அது வந்து எலும்புகள் உடையது. திரும்ப அதை ஒட்ட வச்சு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நடுவில் முதல் உலகப் போர் வருது. முதல் உலகப் போர் நேரத்தில் வந்து ஆய்வு செய்ய உகந்த நேரம் திருப்பி காத்திருக்கிறாங்க. முதல் உலகப் போர் முடிந்து அடுத்த கட்டத்தில் வரும்போது இடைக்காலத்தில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ 13 கொண்டு போவோன்னா நல்லா இருக்கிறது 2 எடுப்போம். 2 இருக்கிறப்போ தற்செயலாக அவர்கள் வந்து எடுத்ததில் ஒன்று வந்து திராவிட மக்களின் அவங்களுடைய உடற்கூறுன்னு சொல்லக்கூடிய புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு வகையாகவும், இன்னொன்று ஆரிய மொழி பேசக்கூடிய மக்களுடைய உடல் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த காக்கசாய்டு சொல்லக்கூடிய அந்த வகையாகவும் அமைந்து விட்டது. அதனால் வந்து திராவிடர்களும் ஆரியர்களும் ஒன்றாக வாழ்விட பரப்பு என்பது போல ஒரு கருத்து வந்து தற்செயலாக ஊன்றப்பட்டு விட்டது. 13 மண்டையோடு 2 மண்டையோடு பண்ணுறாங்க. ஒன்று வந்து திராவிட மண்டையோடாகவும் இன்னொன்று ஆரிய மண்டையோடாகவும் அமைந்து விட்டது தற்செயல். பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மை இந்த தமிழ் மண்ணில் புதைக்கப்பட்டு விட்டது. தொல்லியல் பொருள்களெல்லாம் வந்து ஆய்வு செய்யக்கூடிய மத்திய நிறுவனம் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வு கழகம், ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அப்போ வந்து ஆந்த்ரோபாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு மாண்டவிலுக்காக தனித்துறை வந்து உருவாகவில்லை. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மியூசியம் தான் இந்தியாவுடைய முதல் அருங்காட்சியகம் கல்கத்தாவில் உள்ளது. அதில் மாண்டவியல் பிரிவு என்பது ஒரு ஆந்த்ரோபாலஜி செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் தான் வந்து இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆந்த்ரோபாலஜி விங் வந்து இருந்தது. பின்னாடி தான் அது ஆந்த்ரோபாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய மாண்டவியல் ஆய்வு பரப்பாக விரிவு பெற்றது. அதில் இருந்த 2 தலைசிறந்த மாண்டவியலாளர்கள், ஒருத்தர் பேர் வந்து பானர்ஜி, இன்னொருத்தர் பேர் குப்தா. பிகே பானர்ஜின்னு சொல்லக்கூடிய பி குப்தான்னு சொல்லக்கூடிய 2 மாண்டவியலாளர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. இது பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டு 1960 தொடக்கத்தில். பின்னாடி ஒரு தற்செயலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது காலம் நீட்டிகிட்டே போகுது. 1964 கொடுக்கப்பட்டதை வந்து அவங்க நிறைவு செய்து தராங்க. 1965
இந்திய அரசுடைய வெளியீடாக அது வருது, அந்த அறிக்கை வருது. இந்த 2 மண்டை ஓடை பற்றி ஆய்வு செய்கிறது சென்னை அருங்காட்சியகத்தினுடைய வெளியீடாக இன்று கிடைக்கிறது. அது ரீப்ரிண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பானர்ஜி அண்ட் குப்தா செய்த 1965 வெளியீடு நிறைய பேர் கண்ணில் தெரியல. சொல்லும்போது அப்படியா, அப்படி ஒரு நூல் இருக்குதா அப்படின்னு திரும்ப நம்மகிட்டே கேட்குறது போல தான் அமைந்து விட்டது. அதில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதில் 3 சிறப்பு அந்த ஆய்வு நூலை பற்றி சொல்லணும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்டைய நாகரிகங்களில் கிடைக்கப்பட்ட மண்டை ஓடுகள் அளவு வச்சுக்கிட்டு அது எந்த இனம்னு சொல்லி அதையும் இங்கே நமக்கு ஆய்ச்சொல் கிடைச்ச மண்டை ஓடையும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள், அது சாதி குழுவாக இருக்கலாம், பழங்குடியாக இருக்கலாம், அவங்களுடைய மண்டை ஓடுகளை வைத்துக்கொண்டு அந்த மண்டை ஓடுகளுக்கும் ஆய்ச்சொல் மண்டை ஓடுக்குள்ள ஒற்றுமையை பட்டியலிட்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சிந்து சமவெளி, மெசபடோமியா போன்ற இடங்களில் கிடக்கக்கூடிய எலும்புகளுக்கு மண்டையோடுடைய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒத்ததாக ஆய்ச்சொல் மண்டை ஓடுகள் அமைகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதி குழுக்கள் பழங்குடிகளுடைய இதை பார்க்குறப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள், குறிப்பாக தமிழர்களுடைய பழங்குடிகளுடைய மண்டை ஓடை ஒத்ததாக, பழங்குடி மக்களுடைய மண்டை ஓடை ஒத்ததாக இருக்குது. அப்போ தெளிவாக இந்த பகுதியில் இருந்த மக்கள் ஆய்ச்சொல் போயிருந்த வாழ்ந்த மக்கள் என்பவர்கள், அவர்கள் இன்றைக்கு உள்ள தென்னிந்திய பழங்குடி மக்கள், குறிப்பாக தமிழக பழங்குடி மக்களை ஒத்திருக்கிறார்கள். அவங்க புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு என்ற ஆணித்தரமான கருத்து வருது. ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவோட சென்னையினுடைய தலைவராக டாக்டர் டி சத்தியமூர்த்தி அவர்கள் வந்தபொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆய்ச்சொல் அகழ்வாய்வு மேற்கொண்டு 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 ஆண்டுக்கு பிறகு நம்ம இப்போ சயின்டிஃபிக் எஸ்டிமேட் சொல்கிற அறிவியல் சார்ந்த அகழ்வாய்வு கையில் எடுத்துருக்குறோம், அப்படி பண்ணி பார்க்கலாமேன்னு முயற்சி பண்ணுறப்ப அவர்களுக்கு ஆற்றின் போக்கு மாறிவிட்டு, தாமிரபரணி ஆற்றினுடைய போக்கு, புரணி நெய்துன்ற ஆற்றின் போக்கு மாறிவிட்டது. அதனால் ஏற்கனவே ஆங்கிலேய அரசு ஆட்சி காலத்தில் பண்ண இடங்கள்லாம் அவங்களால் செய்ய முடியல. இவர்கள் அதுக்கு தள்ளி இருக்கிற பகுதியில் மேற்கொண்டார். அப்போ அவருக்கு ஈமத்தாடிகள் நிறைய கிடைக்குது. ஆனால் சென்னை அருங்காட்சியகத்தில் இருப்பில் இருக்கக்கூடிய ஆய்ச்சொல் பொருள்களுடைய இரும்பு பொருள்கள், சுடுமண் பொருள்கள், வெண்கல கருவிகள், இப்படி நிறைய அந்த குறைமதிப்பு மணிக்கற்கள், இப்படியெல்லாம் இதெல்லாம் நிறைய கிடைக்கல. அவர் 2 மாதம் கிடைச்சிச்சு. இருப்பினும் அவர் 2 கருத்தை முன்வைக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு மண் அடுக்கு போல் இல்லை. மண் அமைப்பு ஒரு மேலும் கீழுமாக ஒரு அமைப்பில் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த அலை போல் பாய்ந்த மண் பரப்பு அடுக்கு, முதல் அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்காக அவர் பார்த்து விட்டார். என்னை பொறுத்தவரை தவறான பார்வை. அது மண் அடுக்கு கிடையாது அப்படின்னு. இப்போ மண் அடுக்கில் அவர் பார்த்த மண் அடுக்குன்ற பார்வையில் கிடைச்ச ஈமத்தாழிகளை அவர் இது பண்ணிருக்கார். மண்ணுக்கு அவருடைய கருத்து நான் உடன்படவில்லை. இருப்பினும் இப்போ 3 அடுக்குகளில் ஈமத்தாழி கிடைக்கிறது அவர் அகழ்வாய்வு மூலமாக வெளிப்படுத்திக்கார். 2வது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈமத்தாழிகளிலே கருப்பு ஈமத்தாழிகள் முதல் முறையாக கண்டுபிடித்தது தியாக சத்தியமூர்த்தியோடைய ஒப்பற்ற கண்டுபிடிப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஈமத்தாழிகள்னாலே நமக்கு வெளியே சிவப்பு நிறம், அதுதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு திட்டம். ஆனால் முதல் முறையாக கருப்பு சிவப்பு உள்ள ஈமத்தாழிகளையும் அவருடைய ஒன்று 2 இல்லை, பலது அவர் கண்டுபிடித்தார். அது ஒரு சிறப்பு. 3வதாக அது ஒரு கான்ட்ராவர்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு பானைக்கு வெளியே தான் கீரல் குறியீடு இருக்கும், கிராஃபிட்டி மார்க்ஸ் இருக்கும். பானைக்கு உள்ளே கிராஃபிட்டி மார்க்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர்கள் எடுத்த பொழுது பார்த்திங்கன்னா, வெள்ளையான ஒரு அலை பாய்ந்த அமைப்பில் பார்க்கும்போது அவர்கள் பழைய குறியீடுகள் இருக்கிறது, இந்த குறியீடுகள் தமிழ் எழுத்து ஒத்திருக்கிறது, தமிழ் பிராமி ஒத்திருக்குதுன்னு என்று கருதி கொண்டு
ஒரு அவசரத்தில் அதை வந்து ஒரு தமிழ் பிராமி ஒரு சொல்லாக அவர் படித்து விட்டார். பின்னாடி வந்து இதை கேள்விப்பட்டு உடனே வந்து ஊருக்கு போனவர் தேசத்துக்கு திரும்ப வரார். திரும்ப வந்து அந்த பகுதிக்கு பார்க்குறப்ப அதை அவங்க அந்த பானை உள்பக்கத்தில் அதை சுத்தம் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப அது பார்த்திங்கன்னா எலும்பு துகள் வந்து போய் அதில் ஒட்டியிருக்குது உள்பக்கத்தில். அதை தான் வந்து எழுத்துன்னு இவங்க படைச்சிட்டாங்கன்றது தான் நான் நம்பக்கூடிய ஒரு கருத்து. அதனால் இவங்க சுத்தம் பண்ணும்பொழுது எழுத்து இல்லை. ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எழுத்துக்களை வந்து படி எடுக்கிறதுன்னா அது குழிவுகளில் வந்து மை தடவி வெள்ளை பேப்பரை வச்சு எடுப்போம், மை அச்சு எடுப்போம். அது பானையாக இருக்கிறனால அதை மை அச்சு எடுக்காமல் வந்து முதல்ல க்ளீன் மட்டும் பார்த்தா க்ளீன் பண்ண எல்லாம் போயிடுச்சு. அப்போ அது எழுத்து இல்லை, எலும்பு துகளுடைய வீழ்படிவதாக இவங்க வந்து எழுத்தாக தவறாக படிச்சுட்டாங்க. நோக்கம் தான் அவையே போகிறல் என்று சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில். அதுபோல் பார்க்கறதெல்லாம் அது போல் இருக்கிறதுனால இவங்க வந்து எழுத்துன்ற பார்த்துட்டாங்க, படிச்சுட்டாங்கன்றது கூட கருத்து உண்டு. அதனால் தியாக சத்தியமூர்த்தி வந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ததில் முதல் கட்டத்தில் வந்து 1 மண் அடுக்குகள் என்று 3 அடுக்குகள்லாம் சொல்கிறாரு. அது 2வது வந்து கருப்பு சிவப்பு நிறமுள்ள பொதுமக்கள் தாழிகளும் கிடைக்கிறது. 3வதாக அந்த உள்பகுதியில் வந்து பண்டை எழுத்து உள்ளதாக கருதப்பட்ட நிலை. இதெல்லாம் விட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த ஆய்வுகளை வந்து என்ன பண்ணுறாருன்னா, முதல் முறையாக நம்ம தமிழக வரலாற்றிலே ஒரு தொல்லியல் வரலாறு முதல் முறையாக என்ன பண்ணுறாருன்னா, துணிச்சலை என்ன பண்ணுறாரு, இதை வந்து ஒற்றை துறை ஆய்வாக பார்க்கக்கூடாது, இதை வந்து குறைந்தபட்சம் வந்து பல்துறை சார்ந்த ஆய்வாக மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் பார்க்கணும். இதில் வந்து மண்ணியல் ஆய்வு பண்ணுறப்ப ஜியாலஜி தேவைப்படுது. அடுத்து உடற்கூறு ஆய்வுன்னு பார்க்குறப்ப பேலியோ ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் தேவைப்படுது. அப்புறம் அந்த சாப்பிட்ற தட்டு போல் உள்ள கிணங்கள்க்கூடிய உணவு போன்ற துகள்கள் இருக்குது. அந்த துகள்கள்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த டயட்ரி பேட்டர்ன் அவங்க என்ன வகையான உணவு சாப்பிட கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் வந்து பிடிப்போம். அதே போல் வந்து அது ஊர் பேர் நம்ம இன்றைக்கி தாமிரபரணி 6 பாயுது சொல்கிறோம். தாமிரம்னா செப்புன்றது முதல் முறையாக செம்பு கலவை உள்ள வெண்கல கருவிகள் நிறைய கிடைச்சது அங்கே தான் கிடைக்குது நமக்கு. அப்போ வந்து வெண்கலம்ன்றப்ப செம்பு அடிப்படை செம்பு அப்படின்றப்ப இங்கே செம்பு தொடர்பான சுரங்கம் இருக்குதான்னு பார்க்குறப்ப நிலவியலாளர் ஜியாலஜிஸ்டுடைய இது உதவி தேவைப்படுது. அப்படி பல பேரை வந்து அவர் உள்ளிணைத்து அவர் ஆய்வு செய்கிறார். அப்போ நிலவியல் சார்ந்து செய்கிறப்ப பக்கத்துலேயே வந்து ஒரு காப்பர் ஒரு சுரங்கம் இருக்குது, செப்பு சுரங்கம் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான பங்குபலி செய்கிறாங்க. உடற்கூறு மானிடவியல், உடல்சார் மானிடவியல் சொல்கிற ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜி ஸ்டடியாக இல்லை மானிடவியல் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இல்லை. இந்த செய்தியை படித்த இலங்கை தமிழராகிய ராகவன் பத்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு உடல்சார் மானிடவியல் ஃபிசிக்கல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவர் வந்து தானாக வாலண்டியர் பண்ணுறார். நானே வந்து உங்களுக்கு இதை வந்து மண்டை ஓடுகளை பற்கள்லாம் வந்து நிறைய கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லி வரார். அந்த செய்திகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து ஒரு கலந்துரையாடல் கூட்டத்து போல் ஒரு நிகழ்ச்சிக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ நான் மானிடவியல் பிரிவினுடைய காப்பாட்சியர் இருக்கிறேன். எங்கள் துறை தலைவராக இருந்த சித்திக் ஐஏஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி நடத்துகிறாங்க வாங்கன்னு சொல்லி என்ன கூட்டு போனார் பார்வையாளராக. தொல்லியல் துறையில் வந்து அப்போ வந்து கூடுதல் பொறுப்பில் வந்து டிஎஸ் ஸ்ரீதர் ஐஏஎஸ் இருந்தாங்க. அவங்க கமிஷனர் வாக்கியாளரின் முறையில் வந்தாங்க. அவங்க இங்கே 2 துறை, மாநில தமிழ்நாடு அரசுடைய துறை, மாநிலத்துறை, இது இந்திய தொல்லியல் துறையில் சத்தியமூர்த்தி பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ ராகவன் பத்மநாபன் வந்து சிதறிய மண்டை ஓடுகள், சிதறிய எலும்புகள், சிதறிய பற்களை வைத்துக்கொண்டு அவர் ஒரு கருத்தை முன்மொழிகிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த எலும்புகள் பற்கள்லாம் பார்க்கும்பொழுது பல்வேறு இனக்குழுவை சார்ந்த மக்கள் இந்த பகுதியில் வந்து கூட்டாக வாழ்ந்திருப்பார்கள். அது வந்து மல்டி எத்னிக் ஹேபிட்டட் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து ஒரு சொல்கிறார். இந்த பகுதி வந்து வணிகத்துக்கு புகழ்பெற்றதாக இருந்திருக்கணும், அதனால் பல்வேறு இனக்குழு சார்ந்தவங்க வந்து இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறார். அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கோபமும் இருந்துச்சு. என்ன சொன்னேன்னா, நீங்கள் மண்டை ஓடு உள்ளிட்ட எலும்புகளுடைய ஃப்ராக்மெண்ட் சொல்லக்கூடிய துண்டுகளை வைத்துக்கொண்டு பேசுகிறீர்கள்.
நீங்கள் எடுத்துக்கக்கூடிய எலும்புகள் மட்டுமல்லாம் பற்கள் பார்த்திங்கன்னா பற்கள் உதிரி பற்கள், ஒற்றை பல், ரெட்டை பல், 3 பல் உள்ள ஒரு பகடை இப்படி கிடைச்சிருக்கும் பார்க்குறீங்க. இது வந்து சரியான ஆய்வு போக்கு அல்ல. ஏன்னா ஒரு மனிதனுடைய மண்டை ஓட்டில் 32 எலும்புகள் இருக்கும். ஒரு அடல்ட்டுடைய ஸ்கல்லில் 32 எலும்புகள் இருக்கும். அந்த 32 என்பது எத்தனை துண்டுகளாக ஆகியிருக்கோ அத்தனை துண்டுகளாக வந்து பற்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கவுண்ட்டு அது தப்புன்னு சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு முதற்கட்ட கருத்துரையாக ஆரிய மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அதிகப்படியான விழுக்காட்டை இந்த பகுதியில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறார். தமிழ் புலத்தில் தமிழ் பேசக்கூடிய திராவிட மக்களுடைய உடற்கூறுகள் அதிகமாக இருக்குது, அவங்க நிறைய மக்கள் தொகை இருக்குதுன்னு சொன்னால் அது நமக்கு இயல்பாக ஏற்றுக்க முடியும். இந்த மண்ணில் வந்து அயல் எனக்கு ஒரு சார்ந்தவர்கள் இருக்கான்னு சொல்கிறது எனக்கு. அப்போ நான் கோவப்பட்டு என்ன சொன்னேன், சென்னை அரசு அருங்காட்சியில் முழு மண்டை ஓடுகள் 13 இருக்குது. அது தெரியுமா? தெரியாதுங்க, தெரிஞ்சுக்கிங்க. அதை ஆய்வு செய்யுங்க. இதெல்லாம் வந்து தொல் மானுடவியல் பேலியோ ஆந்த்ரோபாலஜி ஸ்டடியில் எக்ஸ்பர்ட் இல்லையா, நீங்கள் வந்து அதை ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் எடுத்த முன்முடிவுக்கும் இந்த கருத்துக்கும் ஒத்து போதான்னு பாருங்கன்னு சொன்னேன். அவர் இலங்கை தமிழராக இருந்தவர், கேன்பரா பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலியாவில் அங்கே வந்து போனார். பிறப்பால் நான் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், பார்ப்பனர். ஆரிய மொழி பேசுபவர்களை பற்றி விருந்து கூறக்கூடிய சாதிக்குழு சார்ந்தவர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இனக்குழுக்கள் வந்து அதிகமான குடித்தொகை பாப்புலேஷன் இருக்கிறது வந்து ஆரிய மொழி பேசுகிறவங்கன்னு கருத்தை வச்சார். அது இல்லாமல் இந்த ஆதித்தமிழர் வாழ்விடம் என்பது பல இனக்குழுக்களுடைய ஒட்டுமொத்தமாக வணிகத்தலமாக இருந்தது. அதனால் வந்து பல பேர் இருந்தாங்கன்னு திபெத்தோ பர்மிய பிரிவு சொல்லக்கூடிய மேங்கோலாய்டு இனத்தை சார்ந்தவங்களும் அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவர்கள் வந்து அடிமைகளாக இருந்திருக்கலாம், அடிமைகள் வந்து வணிகத்தில் வந்து பண்டம் சுமந்து வந்திருப்பாங்க, அப்படிலாம் ஒரு அடுக்கடுக்காக கற்பனைக்கு என்ன கட்டுத்திட்டு இருக்குது அப்படி பண்ணுறாரு. அப்போ இந்த செய்தியெல்லாம் வச்சு இது பண்ணுறப்ப ராகவன் பத்மநாபன் சொன்ன செய்தியை வைத்துக்கொண்டு இந்து ஆங்கில நாளேடு ஒரு செய்தி போட முயற்சி பண்ணது. அப்போ என்னை பற்றி செய்தி, அப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், என்னை பற்றி செய்தி கேள்விப்பட்டு அங்கே கோயம்புத்தூர் இந்து நாளேட்டினுடைய ஒரு செய்தியாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அங்கே சென்னையில் உள்ள ஒரு செய்தியாளர், அப்போ அவரை போய் பார்த்து அவர் என்ன கருத்து சொல்கிறாரு கொடுங்க, அதை நாங்கள் அதில் சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் வந்து இந்த இரட்டை மண்டையோட ஆய்வு செய்கிற அந்த ஒற்றை ஆய்வு வெளியீடு தான் தெரியும். பிகே பானர்ஜி குப்தாவுடைய ஆய்வு நூலை பற்றி கேள்விப்பட்டதில்லை, ஏன்ட்ட இருக்குதுன்னு சொல்லி காட்டினேன். முழுக்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணுன்னாரு. அவர் இது முழுக்க ஜெராக்ஸ் எடுத்து உதவி செய்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மல்டி எத்னிக் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிற கருத்து வந்து உடன்படையது அல்ல அப்படின்னு அடிக்கோடு போட சொன்னேன். ஆனால் கெடுவாய்ப்பாக அது வந்து பத்திரிகை செய்தியாக நாளேட்டு செய்தியாக வந்தபொழுது என்ன, நம்ம தலைப்பு ஆதித்தமிழர் கோஸ்ட்னு தலைப்பு கொடுத்தாங்க. நம்ம தமிழர்களை அவர்கள் கோஸ்ட்னு சொல்ல போட்டிருந்தாங்க. போட்டுட்டு என்னுடைய கருத்தை போகிற போக்கில் சொல்லியிருந்தாங்க. அவருடைய ராகவன் பத்தின கருத்து தான் வந்து அவங்க தூக்கி பிடிச்சி பேசினாங்க. அதனால் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால், இந்த தொல் மானுடவியல் ஆய்வு என்பது இன்னும் அதிக வீச்சில் எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு துறையாக இருக்கிறது மானுடவியலுக்குள்ளேயே. அதில் பார்த்திங்கன்னா எலும்புகளுடைய அதை அளவுகள், எலும்புக்குள்ள அளவுகள்லாம் வைத்துக்கொண்டு சொல்லுவது தான் அந்த இது கிரேனியோமெட்ரி சொல்லுவோம், மண்டை ஓட்டு அளவையியல். கிரேனியோமெட்ரிக் ஸ்டடி என்பது எந்த ஃபிசிக்கல் டைப், எந்த இனக்குழுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒழிய, அது ஒரு அளவோடு சொல்ல முடியும் ஒழிய மற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து அதிகமான கூடுதலான கருத்தை வந்து முன்வைத்தது வந்து கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக மறு மீள் உருவாக்கம், ஃபேஷியல் ரெஸ்டோரேஷன் வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது
அந்த எலும்புகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபொரான்சிக் சயின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலும்பு கிடைக்குதுன்னா அதை மண்டையோட வந்து வச்சுக்கிட்டு அது மேலே களிமண்ணை வச்சு பூசி அது ஒரு மனித உருவமாக கொண்டு வந்து இறந்து போனவருடைய கருதப்படுவையே இவருடைய உருவமானு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சூப்பர் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இவர் தான் அவருடைய எலும்பு கூட தான் மண்டையோடு தான் சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறப்ப இதுக்கு வந்து ஃபேஷியல் ரெஸ்டோரேஷன் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் உச்சியை பயன்படுத்துவாங்க. அது ஃபேஷியல் ரெஸ்டோரேஷன் வந்து இது வரைக்கும் ஆய்ச்சொல்வருக்கு செய்யப்படணும். ஆய்ச்சொல்வர் கிடைச்ச மனிதன் உருவாக்கிய பொருள்களுடைய மிச்சங்கள் எச்சங்கள் பார்க்கும்பொழுது ஹியூமன் மேட் ரிமைன்ஸ் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பொருள்கள் கூடுதலாக வந்து சுடுமண் பாண்டங்கள், அதில் வந்து கருப்பு பாண்டங்கள், சிவப்பு பாண்டம், கருப்பு சிவப்பு பாண்டங்கள், வெளி சிவப்பு பாண்டங்கள் எல்லா வகையும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உலோகப் பொருள் பார்த்திங்கன்னா இரும்பு பொருள்கள். அப்புறம் இன்னொரு உலோக கலவை உலோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்கலம், செம்பும் சேர்ந்த துத்தநாகம் சேர்ந்த வெண்கல பொருள்கள் கிடைக்கிது. இந்த இரும்பு பொருள்களை பார்த்திங்கன்னா வியப்பான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள்களும் இரும்பு பொருளாக கிடைச்சிருக்குது. போர் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களும் கிடைச்சிருக்குது. அப்போ நம்மளுடைய அகவாழ்வு புறவாழ்வு நம்ம சங்கத்தில் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கியதாக அந்த மக்கள் வாழ்க்கை இருந்திருக்கின்றதுக்காக போர்க்கருவிகள் பலதரப்பட்ட போர்க்கருவிகள் குறுவாளில் ஆரம்பித்து நீளமான வாளில் ஆரம்பித்து திரிசூலம்னு சொல்லி அப்புறம் குதிரை ஏற்றத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கால்பிடி வைக்கக்கூடியது, அது முகப்படாமல் சொல்லக்கூடிய சேனம், இப்படி பல பொருள்கள் கிடைச்சிருக்குது. அதனால் இரும்பினுடைய தொன்மையை பற்றி ஆய்வு செய்வதற்கு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த இரும்பு பொருள்களை நம்ம கருத்தில் கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிக அண்மையில் தான் இரும்பின் தொன்மை என்பதாக தொழிலாளர்கள் சொல்லும்போது 3580 ஆண்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தை இந்த படிநிலைய வெண்கலத்தினுடைய காலத்தை வைத்துக்கொண்டு வெண்கலத்தினுடைய காலக்கணிப்பு செய்து பார்க்கும்பொழுது இதே திட்டத்தை, அதாவது கிமு 3500 கிமு 1500 வரைக்கும் உள்ள காலகட்டமாக இதை வந்து அந்த தெர்மோலியூமினசன் டேட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து கீழடியில் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய இரும்பின் தொன்மையும் இதுவும் வந்து ஒத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்பை நல்கிய மண்மரபு சேனலுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு இருக்குமானால் நம்ம திரும்ப இது தொடர்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.